எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோங்க. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரெகுலராகவே நம்ம சமைச்சு முடிச்சது 5 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாங்க. அதனால் 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து ஊற போட்டுடலாங்க. அப்போ தான் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிளேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டவ்வில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் போட்டு விம் ஜெல் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட விம் ஜெல் இல்லைனாலும் டிஷ்வாஷ் சோப்பு கூட போட்டு ஊற வச்சுக்கலாம், இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட போட்டு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி பிளேட்ஸில் ஒரு நல்லா மூழ்கி இருக்கும்போது நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்னரும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பர்னர்லாம் கண்டிப்பாக 1 மந்த் ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணோம்னா தான் கேஸ் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா வருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வு வந்து ஸ்பீடாக எரியும். அது எப்படி பர்னர் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த புளியை உள்ளே போட்டுட்டு 3 பர்னரையும் உள்ளே போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டவ் வந்துட்டு எல்லா பர்னரையும் க்ளீன் பண்ண எடுத்ததுனால இண்டக்ஷனில் வந்து போட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் போட்டு அந்த பர்னரை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டிங்கனாவே அந்த பர்னரில் இருக்கிற கறியெல்லாம் நல்லா வந்துருங்க. அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறக்கு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து விம் ஜெல் மட்டுமே ஊற்றிக்கிறேங்க. இந்த மாதிரி பர்னர் உள்ள அடியில் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வினிகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் வந்துட்டு நீங்கள் அந்த விம் ஜெல் கூடவே ஒரு மூடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்டவ்வில் அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த வினிகர் ஒரு மூடியை அது எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அதில் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். நம்ம வந்து தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் விம் ஜெல் மட்டும் வச்சு நல்லா நம்ம வந்து சாஃப்டான ஸ்க்ரப் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டவ் வந்து கீறலாயிரும். இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப் பேட் வச்சுட்டு விம் ஜெல்லு ப்ளஸ் வினிகர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து எல்லாமே வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி லிக்விடாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த திட்டாக பிடிக்காமல் இருக்கும். அதனால் எல்லாமே வந்து தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிக்விடாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. 1/4 மணி நேரம் அந்த பர்னர் புளி தண்ணியில் கொதிச்சிருச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இண்டக்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இண்டக்ஷன் வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு லைஃப் வருங்க. இல்லாட்டி அடிக்கடி மோட்டர் போயிடும். அதனால் 1 மினிட்ல நம்மளுக்கு அந்த சவுண்டு நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா நம்ம வந்துட்டு அந்த விம்ஜெல் வச்சு தேய்க்கும் போதே எல்லா எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடுங்க. நான் வந்துட்டு அந்த பர்னர் கிட்ட அழுக்கு இருந்தங்காட்டி மட்டும் வினிகர் வந்து அதில் 1/2 மூடி மட்டும் சேர்த்திட்டு நல்லா நம்ம அழுத்தி தேய்க்கிறதுல தான் இருக்குங்க. வேறையெல்லாம் எதுவுமே போடல. நீங்கள் ஜஸ்ட் விம்ஜெல் மட்டும் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே எல்லா எண்ணெய் பிசுக்கும் வந்துடும். நல்லா நீட்டாக ஸ்டவ் க்ளீன் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்து ஏதாவது காட்டன் கிளாத்தோ பனியன் கிளாத்தோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த சோப்பு எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை டவல் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டவ் ஆன் ஆஃப் பட்டனில் எல்லாமே கண்டிப்பாக அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே இருக்கும். அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. 1 மந்த் ஒன்ஸாவது இது எல்லாமே எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அந்த இடுக்குகளில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா வந்துருங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த விம் ஜெல்லே யூஸ் பண்ணி அந்த விம் ஜெல் லிக்விட்லேயே நீங்கள் அழுத்தி தேய்க்கும் போது எல்லா அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா வந்துருங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை வந்து நம்ம நீட்டாக 15 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டாலே சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்டவ்வை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உப்பு புளி அதெல்லாம் வந்து செராமிக் பாட்டிலில் வச்சுருக்கேங்க. அது வந்துட்டு அந்த உட்டன் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். இந்த உட்டன் ஸ்டாண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த உட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி பூஞ்சை மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது கலரே வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கும். அதனால் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி உட்டன் ஸ்டாண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா ட்ரை டவலில் அந்த ஏதாவது சிந்தி இருக்கிற உப்பு அந்த மாதிரி சிந்தி இருக்கிற ஃபஸ்ட்டு டஸ்ட்டை வந்துட்டு ட்ரை டவலில் தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க.
தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. தண்ணி மட்டும் இந்த உட்டனில் படக்கூடாது. தேங்காய் எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 செட்டு மட்டும் ஊற்றி விட்டுட்டு நம்ம ட்ரை டவல் வச்சு தொடச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து நல்ல லைஃப் வருங்க. உட்டு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், வெடிப்பெல்லாம் வராமல் இருக்கும், பார்க்குறக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நெஸ்டேஷியாவில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கிளாத்தில் அந்த விம் ஜெல் லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி தொடச்சிட்டிங்கனாவே நீட்டாக பளிச்சுன்னு வந்துடுங்க. இந்த செராமிக் பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். கீழே எப்போவுமே அந்த கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. விம் ஜெல் லிக்விட் யூஸ் பண்ணிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு வந்துடும். புளி வந்து கருப்பு புளி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டாம். கருப்பு புளி தான் வந்து பொக்கிஷங்க. கருப்பு புளியில் தான் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும், எனர்ஜியும் நல்லா இருக்குங்க. கருப்பு புளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டு கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இந்த விம் ஜெல் லிக்விட் யூஸ் பண்ணதுலேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா கவுண்டர் டாப்பில் வந்து கீழே தண்ணி வந்து கீழே லீக்கேஜ் ஆயிரும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டவல் 2 டவல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த விம் ஜெல் லிக்விடில் நல்லா எண்ணெய் பிசுக்கு போகிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரை டவல் வச்சு தொடச்சிங்கனாவே நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பனியன் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் துடைக்கும் போதே அந்த பிறுபிறுன்னு இல்லாமல் சூப்பராக வந்துடும். அதனால் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பனியன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செராமிக் கப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம 15 days ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் ஆயிலெலாம் வந்துட்டு அந்த ஸ்டாண்டில் தான் நான் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செராமிக் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னொன்றில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஒன்னொன்றில் இருக்குங்க. அந்த ஆயில் பாட்டில்ஸ் கூடவே அந்த ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தாராளமாக பிடிக்குங்க. எப்படி நம்ம ஆயில் பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அரிசி மாவு வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாவே அந்த எண்ணெய் பிசுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே டச் ஆகாமல் நீங்கள் அரிசி மாவு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் உள்ளே போட்டுட்டு விம் ஜெல் லிக்விட் ஊற்றிட்டு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி கோல்டு வாட்டரை கூட நீங்கள் ஊற்றி ஷேக் பண்ணும்போது அந்த அரிசி மாவு வந்துட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாகவே எடுத்துருங்க. வெளியில் இருக்கிறது எண்ணெய் பிசுக்குக்கும் நீங்கள் அரிசி மாவு போட்டு ஒரு டைம் தண்ணி படாமல் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லாவே அந்த எண்ணெய் பிசுக்கு நம்மளுக்கு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆயில் பாட்டில்ஸ்க்குமே அந்த நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணியே பண்ணலாம். சில்வர் ஆயில் பாட்டில்ஸு, கிளாஸ் ஆயில் பாட்டில்ஸு, இந்த மாதிரி விஸ்குன்னு கை வலிக்கிருமல்லங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அடியில் வச்சுட்டு கவுண்டர் டாப் மேலேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிங்க்கு கொண்டு வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா விம் ஜெல் போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு பளிச்சுன்னு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு போட்டு க்ளீன் பண்ணி பாருங்களேன். நல்லா நீங்கள் ப்ரஷ் விட்டு கூட தேய்க்க வேண்டியதில்லை, அப்படியே நல்லா நம்ம ஷேக் பண்ணும்போதே நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லாவே வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி ட்ரெயின் ஆகிற மாதிரி வச்சுருங்க. ட்ரெயின் ஆனதையுமே நம்ம வந்து ஆயிலில் வந்துட்டு மறுபடியுமே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டீ, காஃபி, செராமிக் கப்ஸும் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த ஆயில் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு அடியில் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் போட்டோம்னா அந்த ஆயில் பாட்டில்ஸில் சைடில் வந்து ஆயில்ஸ் எல்லாம் லீக் ஆகி நியூஸ் பேப்பர் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது இந்த பபுள் ஷீட் கொடுப்பாங்க. அந்த பபுள்ஸ் அமுத்தி விட்டு நம்ம விளையாடுவோம்ல, அந்த பபுள் ஷீட்டை வந்துட்டு அந்த பேப்பரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டில் அடியில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த செராமிக் பாட்டில்ஸ்க்கெலாம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஆயில்ஸ் எல்லாம் லீக் ஆனாலும் அடிக்கடி மாற்ற வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 months 3 months ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கூட வெயிலில் காய வச்சு நீங்கள் அதுவே அந்த பபிள் ஷீட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஆயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாங்க.
இந்த ஆயில் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு அந்த புஷ் ப்ரெஷ் பண்ணி ஆயிலில் நம்ம தாளிக்கும் போது ஊற்ற வேண்டியது இல்லைங்க, தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஓப்பன் ஆகிக்கும் க்ளோஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி நாப் மாடல் தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசையெல்லாம் ஊற்றுறதுக்காக அந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக. இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டிலுங்க. இப்போ இந்த ஆயில் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பருக்கு பதிலாக அந்த பபிள் ஷீட் இருந்துச்சுன்னா அது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அடிக்கடி மாற்ற வேண்டியது வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி சுகரும் வந்துட்டு செராமிக் கப்பு தாங்க. மேலே வந்து உட்டன் லிட்டு போட்டது. அந்த உட்டன் லிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எறும்பெல்லாம் போகாது, நல்லாவே டைட்டாக ஏர் டைட்டானது தாங்க. அதனால் சுகர் பாட்டில் எல்லாம் எறும்பெல்லாம் போகாதுங்க, நல்லாவே நம்மளுக்கு ஏர் டைட்டாக தான் இருக்கும். அது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம விம்ஜெல் கிளாத் வச்சு நல்லா தொடச்சோம்னாவே பளிச்சுன்னு போயிருங்க. அப்புறம் ஒன்று தீர தீர நம்ம வந்து வேணால் வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த நான் வந்து இந்த டீ காஃபி சுகர் வாங்கும்போது வந்து இந்த ட்ரேவும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரே வந்து எனக்கு அந்த ஸ்டாண்டில் ஃபிட் ஆகலைங்க, அதனால் ட்ரே தனியாக எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்ட் மட்டும் தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஃப் வந்துட்டு இது கேரட்டிங்கிற பிராண்டில் தான் வாங்கினேங்க. இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 நைஃபும் ஒரே செட்டாக தான் வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த உட்டன் ஸ்டாண்டில் தான் நைஃப் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறனால ஆயில் அப்ளை பண்ணி அந்த உட்டன் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எந்த உட்டன் ஸ்டாண்டு வச்சுருந்தாலுமே தண்ணி வச்சு வாஷ் பண்ண வேண்டாம், ஈர டவலையும் வச்சு பண்ண வேண்டாங்க. ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி வச்சு தொடச்சி விட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும். அந்த கிராக்கெல்லாம் உட்டில் கிராக்கெல்லாம் வராதுங்க, பார்க்குறக்கும் நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் பாட்டில் தாங்க. இது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி விட்டாலே போதும். இப்போ வந்து அடுப்புக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டாண்ட்ஸ், ஆயில் பாட்டில் ஸ்டாண்டு, உப்பு, ஊறுகாய் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே நான் நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்னி வந்துட்டு 1 மந்த் ஒருக்காவது கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணிடணும், ஏன்னா ஆயில் வந்து அதில் நிறையாவே படிஞ்சிருக்கும். வினீகர் வந்து ஒரு 2 மூடி வினீகர் விட்டுட்டு விம் ஜெல்லு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணி ஊற்றும் போது அந்த வினீகரும் விம் ஜெல்லும் நல்லா அந்த எண்ணெய் பிஸ்கு ஃபுல்லாகவே எடுத்துருங்க. நல்லா நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா அந்த சிம்னி பிளேட் வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ட்ரேயோ பக்கெட்டோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஊற வச்சுருங்க. அட் லாஸ்ட் கடைசியாக நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ண விம் ஜெல் லிக்விடு அதுவே வச்சு எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக டைல்ஸு, சிம்னி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த விம் ஜெல் லிக்விடே நம்மளுக்கு நல்லாவே அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு வரும், எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்காதுங்க, நல்லா மொறுமொறுனே இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு வேறு எந்த லிக்விடுமே வேண்டியதில்லை, விம் ஜெல் லிக்விட் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிட்டு ஃபுல்லாக எவ்வளோ பெரிய கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பனியன் கிளாத்தில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த நுரையை ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை டவல் வச்சு தொடச்சிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ரெகுலராகவே வேலை இருக்காது. டக்குன்னு குக்கிங் முடித்தோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம கவுண்டர் டாப் மட்டும் மேலாப்பில் தொடச்சி விட்டுட்டு கூட போயிடலாம். அதனால் உங்களுக்கு ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லாவே டீப் க்ளீன் பண்ணிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கிச்சன் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நான் வந்துட்டு அடுப்புக்கு ரைட் சைடில் இருக்கிற எனக்கு வந்து எல் ஷேப் கவுண்டர் டாப்பு அதில் வந்துட்டு அந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. இண்டக்ஷனு இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த பாதி எல் ஷேப் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சுங்க. எப்படா கிச்சன் க்ளீன் பண்ணணுன்னு தான் தோணும், ஆனால் வந்துட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். டக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பண்ணிடலாங்க. நீங்கள் எப்போன்னு யோசிக்க வேண்டாம், டக்குன்னு நம்மளால் முடியும்னு க்ளீன் பண்ணினீங்கனாவே ஒரு 1/2 அன் ஹவரில் நல்லாவே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மிக்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சுவிட்செல்லாம் நம்ம அந்த ஆன் ஆஃப் பண்ணுற இடம் அந்த இந்த கொஞ்சோண்டு அந்த கேப் இருக்கிறதுலாம் அது ஏதாவது நம்மளுக்கு லைட்டாக லீக்கேஜ் ஆகிருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அதுக்கெல்லாம் டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க.
இல்லாட்டி பட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த ஹோல் கிட்ட வந்துட்டு பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும். ஒயர் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு எப்படியுமே நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சோண்டு எல்லாமே சிந்திருக்கும், அதனால் ஒயர் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது வந்து நாங்கள் மோர் சிலுப்புறது அதுவும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு ஜன்னல் க்ளீன் பண்ணலைங்க, வெறும் கவுண்டர் டாப் மட்டும் நல்லா நீட்டாக நான் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினது தான். நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு வந்துட்டு இந்த ஜெல் வந்து நீங்கள் அடியில் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து புஷ் ப்ரெஸ் பண்ணும்போது தானாகவே நம்மளுக்கு வந்து அந்த லிக்விட் ஜெல் வந்துட்டு மேலே கிடைக்கும். நம்ம வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்குங்க. ஒரு மூடி நீங்கள் ஜெல் ஊற்றி அந்த லிக்விடை வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாவே நிறைய பாத்திரம் பிளேட்டு டம்ளர்லாம் விளக்குறது வந்து அதில் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நான் மீஷோவில் தான் வாங்கினேன், நல்ல ப்ராடக்ட் தான். நீங்கள் இந்த பர்னர் வந்துட்டு நான் 1/4 மணி நேரம் கொதிக்க வச்சுலேயே நல்லாவே க்ளீனாகி வந்திருக்கு பாருங்கள். அது வந்து லைட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும். நீங்கள் புளியை மட்டும் ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பர்னர் தேய்க்க வேண்டியதே இல்லைங்க, நல்லா நீட்டாக க்ளீனாகி வந்துடும். இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஜிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா சிம்னியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது அந்த 2க்கு கேப்புக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ட்ரேவும் வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம பர்னர் வந்துட்டு 1 மந்த் ஒருக்கா விளக்கும் போது நம்மளுக்கு வந்து கேஸும் மிச்சமாகும். ஏன்னா இந்த ஓட்டை அடைக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்பப்போ வாஷ் பண்ணிட்டும் போது கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே ஸ்பீடாக வரும்போது கேஸு வேஸ்ட் ஆகாதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பர்னர் வந்துட்டு சுடுதண்ணியில் புளி போட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கனாவே சீக்கிரமாகவே நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப் மட்டும் பண்ணாலே அப்படியே நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் ஆகி வந்துடுங்க. நீங்கள் அது ஏதாவது நடுவில் வந்து ஹோல்ஸில் அடைப்பு இருந்ததுன்னா சேஃப்டி பின் வச்சு கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் நான் வந்துட்டு நீங்கள் விம் ஜெல்லோ இல்லை டிஷ்வாஷ் சோப்போ வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ரெகுலராகவே நைட்டு வந்துட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஜிங்கில் வந்து பாத்திரம் வச்சுக்க வேண்டாங்க. பாத்திரம் இல்லைனாவே நம்மளுக்கு வந்து இந்த காக்ரோச்சஸ் எல்லாம் வராது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஜிங்க் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டிங்கனாவே நல்லா நீட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு நல்லா ஜிங்கில் வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு அந்த பைப்லையெல்லாம் அடைச்சிருந்தாலும் நல்லா ரிலீஃப் ஆகி வந்துடுங்க. சுடுதண்ணி மட்டும் ஊற்றி விட்டிங்கன்னா ஜிங்க் வந்து ஸ்மெல்லும் வராது, அடைப்பும் வந்து நல்லா ரிலீஃப் ஆகிருங்க. இந்த மாதிரி கவுண்டர் டாப்பே ஃபுல்லாக நான் அந்த விம் ஜெல் லிக்விடே வச்சு சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. நல்லா மொறுன்னு வந்துடும். நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக துடைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே டைம் வாஷ் பண்ணி துடைச்சாவே நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு வந்துடுங்க. அதனால் வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த மாதிரி மேலே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஒரு 1/2 hour தான் ஆச்சு, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு எல்லாமே ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா எப்படியும் நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சிந்தும் ஏதாவது தெரிக்கும். அதனால் வந்துட்டு கபோர்ட்ஸும் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. என்னோடது வந்து பார்த்திங்கன்னா உட்டு கபோர்டு தான். உட்டு கபோர்டுங்கிறனால ஏதாவது தண்ணி சிந்தினாலும் அப்போவே நம்ம வந்து ட்ரை டவல் வச்சு தொடச்சிடணும். இல்லாட்டி கீழே பார்த்திங்கன்னா அந்த உட்டுங்கிறதுனால லைட்டாக அந்த விட்டு வர மாதிரி இதாயிருங்க. இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கபோர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அலுமினியம் கபோர்ட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி பட்டாலும் சரி இல்லை நல்லா நீட்டாக துடைக்கிறக்கும் அலுமினியம் கபோர்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா அலுமினியம் கபோர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு கபோர்டில் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். மஞ்சத்தூள், உப்பு, சீரகம் எல்லாம் ரீஃபில் பண்ணுறக்கு இந்த செலவு
பெட்டியில் ஃபுல்லாக ரீஃபில் பண்ணுறக்காக வச்சுருக்கிறது தாங்க. அதுக்கு வந்து அடியில் வந்துட்டு நான் நியூஸ் பேப்பர் போட்டால் அடிக்கடி வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு தான் இந்த கவர் வாங்கினேங்க. 10 மீட்டர் ரோல் தான் வாங்கினேன். இந்த 10 மீட்டர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா 450 என்னமோ தான். சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி வைஸும் சரி இதுவும் சரி. நம்ம வந்துட்டு டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு போய் டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியிலே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சில்வர் கபோர்ட்ஸ் நம்ம அந்த இழுக்கிற ட்ரேயில் பார்த்திங்கன்னா அப்பப்போ துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா நம்ம அந்த ட்ரேவும் ஈஸியாக வந்துட்டு நம்ம இழுக்கிறக்கு ஈஸியாக இருக்குங்க. துருவும் பிடிக்காது. இந்த மாதிரி அந்த பேப்பரும் அடியில் போடுற அந்த கவரும் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சில்வர் பாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சில்வர் சம்படம் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பூஜை அறைக்கு யூஸ் பண்ணுற திருநீர் வந்து கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. திருநீர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு இந்த சம்படத்தில் வந்து ஒரு சின்ன டவல் வச்சுட்டு சம்படம் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த திருநீரால் பூசி விட்டுட்டு நல்லா ட்ரையான டவல் வச்சு துடைக்கும் போது அப்படியே பளிச்சுன்னு வந்துடுங்க. அந்த திருநீர் வந்து அந்த ஏதாவது துருவு இருந்தாலோ அழுக்கு இருந்தாலோ எல்லாமே போயிடும். நல்லா நம்மளுக்கு வந்து க்ளீனாக பளிச்சுன்னு வருங்க. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சம்பளத்தையும் வந்துட்டு வேறு ஒரு டப்பாவில் கொட்டிட்டு விலைக்கு வைக்கணுங்கிறதே இல்லை. தண்ணியும் படாதுங்க. தண்ணி வந்து நம்ம வாஷ் பண்ணுறது இல்லையில அப்படியே அந்த திருநீர் மட்டும் வச்சு தான் துடைக்கிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு நீட்டாக பளிச்சுன்னு வந்துடுங்க. ஏதாவது இந்த மாதிரி பொங்கல் தீபாவளிக்கெலாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும், ஒவ்வொரு சம்பளம் எடுத்து வாஷ் பண்ண முடியலனா இந்த மாதிரி திருநீர் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. துருவே பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம இந்த அஞ்சரை பெட்டி ஃபுல்லாகவே வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுட்டா நம்ம டக்குன்னு சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ட்ரேயை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜிங்க்லாம் வந்துட்டு நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த சோப்பு தண்ணி படுறதுனாலையோ இல்லை போர் வாட்டர் படுறதுனாலையோ அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிருக்குங்க. திட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு டவலில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த நல்லா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாக நல்லாவே கருப்பாயிருங்க. நம்மளுக்கு அந்த கிரானைட் வந்து உடப்பக்கல்னாலும் சரி கிரானைட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் அந்த வெள்ளை வெள்ளையாகவே திட்டாக இருக்காதுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நைட்டில் வந்து இந்த மாதிரி லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டிங்கனாவே நல்ல கல் வந்துட்டு எவ்வளோ வருஷம் பழைய கல்லாக இருந்தாலுமே நம்மளுக்கு பார்க்குறக்கு வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு புது கல் மாதிரியே இருக்குங்க. அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 1 மந்த்துக்கு ஒருக்கா அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா ஷைனிங்காகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதமெல்லாம் வச்சோம்னா அந்த குக்கரில் விசில் வந்து ஸ்டவ்வுக்கிட்டேயுமே வட்டு ஒயிட் கலரில் அந்த கஞ்சி பிடிச்சிருக்கும். அதுக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டாலே அந்த கஞ்சி தெரிச்ச இடமே தெரியாதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஜிங்க்குக்கு மேலே நான் இந்த மாதிரி பிளேட்டு ஸ்டாண்டு வாங்கி வச்சிருக்கனால ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அந்த தண்ணி வந்து இப்போ பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கும்போது அந்த தண்ணி வந்துட்டு ஜிங்க்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெயின் ஆகிக்கும். அதனால் இந்த ஸ்டாண்டு வந்து நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் மோட்டிவேஷனுக்காக தாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ளீனிங் வந்து பண்ணலாம், இந்த மாதிரி கிச்சன் நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.